Hi friends, welcome to Nishibuvi channel. இன்னைக்கு பருப்பே இல்லாம கீரை கடையில் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது பார்க்கலாம் வாங்க. கீரை வந்து நான் ஒரு கட்டில் வந்து பாதி தான் எடுத்துர்க்கேன். நான் வந்து காரத்துக்கு வந்து தேவையான காரம் வந்து ஏன்னா பூண்டே வந்து காரம் உங்களுக்கு. அதனால வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் விரும்பாதவங்க காஞ்ச நீட்டு மிளகாய் ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. தக்காளி அதிகமாக சேர்க்கறதுனால புளி வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். நான் வந்து வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கொதிச்சுன்னு இருக்குது, தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்து அந்த பச்சை மிளகா, ஒரு பிஞ்சு புளி, அந்த பூண்டு, வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி, இந்த கீரையும் இதிலே சேர்த்துருங்க. ஏன்னா இது மூணும் வந்து வெந்து வரத்துக்கு சரியாக இருக்குது. வந்து இந்த கீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கீரை வந்து மூடக்கூடாது. மூடனா அது வந்து நிறமே மாறிடும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்து அதிலே அந்த காய் பூண்டு எல்லாமே வந்து வெந்துடும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைக்கணும். இதில் வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சிலையோ இல்லை கல்ச்சட்டிலையோ போட்டு கடைஞ்சி எடுக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு கடைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நான் வந்து இந்த கல்ச்சட்டிலே கடைஞ்சி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து சூடாக கடைஞ்சால் தான் கல்ச்சட்டில் கடையும். நீங்கள் வந்து மிக்சியில் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஆற வச்சு இதுமாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸில் வந்து பேன் வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த கீரை சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் அடிப்பட்டு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வந்துருச்சு. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சு. இது வந்து பருப்பே இல்லாமல் கீரை. இது வந்து நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை ஃப்ரெண்ட்.